السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முந்தைய சப்புகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சப்புகளை பூர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத்து செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டின் முதலாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் அதனுடைய சிறப்புகளை பெறுவதற்காக வேண்டி வெள்ளிக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அவனுடைய அருள்களை அதிகமாக தந்தருள் பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திலே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய கண்ணியமும் அல்லாஹு தஆலாவுடைய மரியாதையும் அல்லாஹுடைய மிகப்பெரிய எல்லா நியமத்துக்களும் லானத்துக்களும் இறங்கிய ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய நாட்களை கொண்டதுதான் முஹர்ரம் மாதம். ததுக்குர்ஃபி அய்யாமில்லா, அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹுவின் தினங்களை நினைவு கூறுங்கள். மனிதர்களை பார்த்து அல்லாஹு சொல்வான், மனிதர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு சொல்வான், மனிதர்களே, நீங்கள் அல்லாஹுவின் நாட்களை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவின் நாட்கள் எது என்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹுவின் அருள் இறங்கிய நாட்களும் அல்லாஹுடைய நாட்கள் தான். அல்லாஹுடைய அதாபுகள் இறங்கிய நாட்களும் அல்லாஹுடைய நாட்கள் தான். அல்லாஹுடைய பெருநாட்களும் நம்முடைய நல்ல நாட்கள் தான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே முஹர்ரம் முந்திய 10 கடைசி ஆஷூரா, அதாவது 10வது நாள் அல்லாஹுவின் நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல் முஹர்ரம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ், ஷஹ்ருல் முஹர்ரம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் மாதம் முஹர்ரம் உடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் மாதத்திலே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எவைகளை நமக்கு பெருமானார் செய்ய சொன்னார்கள், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதங்கள் 4, அதிலே இதுவும் ஒரு மாதம், முஹர்ரம் மாதம் என்று சொல்லப்படுகிறது. 40 ஹுரும், அல்லாஹ்விற்கு புனிதமான மாதங்கள் என்று சொல்லுவான். 40 ஹுரும், 4 மாதங்கள் புனிதமானது. அதிலே இந்த முஹர்ரம் மாதம், இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். உலகம் படைக்கப்பட்ட காலங்களின் முதல்
உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்து இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய நாள் மிக சிறப்பிற்குரிய நாள் என்பதாக பெருமானார் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். முஹர்ரம் மாதம் அதனுடைய 10ஆம் நாள் 10வது பிறை உலகம் படைக்கப்பட்ட காலங்களிலிருந்து கண்ணியப்படுத்தப்படுகிறது, அதை சிறப்பாக்கப்படுகிறது. சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக, சிறப்பிற்குரிய நாள் என்பதாக அதை தொன்று தொட்டு இதுவரை இன்னும் கியாமத்து வரை இது நடக்கும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹர்ரம் 10 தான் ஆஷூரா. ஆஷூரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்று சொல்லப்படும். 10வது நாள் அதனுடைய அர்த்தம் 10வது நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. முஹர்ரம் 10வது நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபை விரிவுரையாக எழுதிய கண்ணியத்திற்குரிய மிகப்பெரிய நூலாசிரியர் அவர்கள் அழகாக முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், முஹர்ரம் 10 என்று பெயர் வந்ததற்கு காரணம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது கண்ணியத்திற்குரிய நாள், அற்புதங்கள் விசேஷங்கள் அல்லாஹு செய்து கொடுத்த கண்ணியம் இவைகளெல்லாம் நபிமார்களுக்கு கொடுத்த நியாமத்துக்கள், நபிமார்கள் அவர்களின் உம்மத்துமார்களுக்கு இழக்கப்பட்ட லானத்துக்கள் எல்லாம் இந்த முஹர்ரம் 10 தான் நிகழ்வுகள் நடந்தது என்பதை 10 நபிமார்களுக்கு அல்லாஹு சொல்லுகிறான். அந்த 10 நபிமார்களுக்கு இறங்கிய இந்த நல்ல கண்ணியமான செய்திகளும் அதாபான செய்திகளும் இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இதற்கு ஆஷூரா என்று பெயர் வைக்கப்பட்டது என்று முல்லா அலி காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் சுவனத்திலே பாவம் செய்ததால் அல்லாஹ் உலகத்திற்கு இறக்கினான். வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ் சொல்லுவான், சில கலிமாத்துக்களை நாம் ஆதமுக்கு சொல்லி தந்தோம். அவர் அல்லாஹுவிடத்திலே தௌபாவை கேட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் தௌபாவை மன்னித்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. அது எப்பொழுது செய்து நடந்தது என்று சொன்னால் அது முஹர்ரம் 10ஆம் நாள் நடந்தது என்பதாக வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற துஆவை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலே அல்லாஹுவிடத்திலே சஜிதாவிலே விழுந்து அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவின் மூலமாக அவர்களுக்கு போடப்பட்ட இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அவர்கள் அல்லாஹுவிடத்திலே திரும்ப அவர்கள் கேட்டதால் அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னித்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாவங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷூராவுடைய தினம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் முழுக்க வெள்ளம் வந்தது என்பதாக நாம் படித்திருக்கிறோம். 2ஆம் ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த மக்களுக்கு பெரிய சோதனையை கொடுத்தான். அவர்கள் அந்த சோதனைகளிலே ஒரு கப்பலை செய்து அந்த கப்பலிலே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிர் வனங்களும், மனிதர்களிலிருந்து, ஜின்களிலிருந்து, மிருகங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, விஷஜந்துக்களிலிருந்து, நடப்பனவையிலிருந்து, ஊர்வனையிலிருந்து, பரப்பவனைகளிலிருந்து எல்லா உயிரினங்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலின்குள்ளே கொண்டு வந்து வைத்து கப்பல் பயணம் செய்தது. உலகம் முழுக்க வெள்ளம், உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருந்தது கப்பல். கடைசியாக ஆஷூரா தினத்தில் தான் வெள்ளங்கள் எல்லாம் நின்று அந்த ஆஷூரா தினத்தில் ஓரம் கட்டப்பட்டது. ஜூதி மலையிலே கொண்டு வந்து ஓரம் கட்டப்பட்ட நாள் தான் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சமுதாயத்தை பாதுகாத்ததும் இந்த நாள் தான், ஒரு சமுதாயத்தை அழித்ததும் இந்த நாள் தான். அல்லாஹ் நிறைய நிகழ்வுகளை சொல்லுவான். வரலாறுகள் குர்ஆனிலே நிறைய பொறிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, நான் என் சமூகத்திற்கு இரவு பகலாக தீனை எடுத்து சொன்னேன்.
யாரும் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை. அவர்களை அழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த சுனாமியை அனுப்பினான், வெள்ள பிரளயத்தை அனுப்பினான் என்று சொல்லுவார்கள். பலம் எதிர்ஹும் இல்லா ஃபிராரா. ஒரு காலமும் ஒருவரும் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வரவில்லை. அதனால் அல்லாஹ் சினம் கொண்டு அவர்களின் மீது அதாபை இறக்கிய நாள் தான் முஹர்ரம் 10ஆம் நாள். அதை காப்பாற்றிய நாளும் முஹர்ரம் 10ஆம் நாள் தான். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறாக குற்றச்சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறையிலே அடைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த தினம் ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துளைக்கப்பட்டதின் காரணமாக அவர்களின் கண்களிலே அழுது அழுது கண்கள் இரண்டும் குருடாக போனது. மீண்டும் அவர்களுக்கு பார்வை வந்தது ஆஷூராவுடைய நாளில் தான் வந்தது என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபீனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் பிறந்து அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட தினமும் ஆஷூராவுடைய நாள் தான். இன்ன ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்ட நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்காக வேண்டி பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன நாளும் ஆஷூராவுடைய நாள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அல்லவா? ஆனால் பெருமானால் பாவம் செய்யாதவர்கள், ஆனால் இந்த பாவம் அனைத்தும் நீங்கள் இதற்கு பின்னால் கேட்கின்ற பாவ மன்னிப்பு உங்கள் உம்மத்திற்கு சேரும் என்று சொன்ன நாளும் ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் மூசாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் உம்மத்துமார்களும் காப்பாற்றப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள். கிபித்திகளிடத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். கொடுங்கோல் மன்னனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதுவும் இந்த நாள் தான், 10வது ஆஷூராவின் நாள் தான் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாற்றினான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பு மிதிக்க வேண்டுமா? தெரியவில்லை. இன்றைய சமூகத்திலே மூட பழக்கங்கள் என்று நிறைந்து போவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சா வைக்க வேண்டுமா? மார்க்கம் சொல்லவில்லையே. ஆஷூராவுடைய நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஹதீஸிலே சொல்லுவார்கள். ஆஷூராவுடைய நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பள்ளிகளிலே ஆஷூராவுடைய தினத்திலே 9வது பிறை 10வது பிறையிலே சஹருடைய சாப்பாடும் இஃப்தாருடைய நிகழ்ச்சியும் நடைபெறுகிறதை நாம் நம்முடைய கள்ளக்குறிச்சியிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மூரிலேயே நடக்கிறது, நம் பள்ளியில் நடக்கிறதா என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நெருப்பு மிதிப்பதை பற்றி இஸ்லாம் ஒரு காலமும் ஆதரிக்கவில்லை, சொல்லவில்லை. ஒரு இடங்களிலே நிறைய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? அண்டைய கிராமங்களிலே பார்த்தால் அதற்காக வேண்டி ஒரு விழாக்கள், அதற்காக வேண்டி ஒரு கூத்தாட்டங்கள், அதற்காக வேண்டி ஒரு பொய்க்கால் குதிரைகள், இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா என்று பார்க்கின்ற நேரத்திலே முற்றிலுமே இஸ்லாத்திற்கு புறம்பானது, மார்க்கத்திற்கு கெடுதியானது என்பதை ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியங்கள் ஷிர்கான காரியங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்தார்கள். மதீனாவிற்கு பெருமானார் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் நுழைந்தார்கள். பெருமானார் ஹிஜ்ரத்து செய்தது முஹர்ரம் மாதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்ததற்கு நியத்து வைத்து முடிவு செய்த நாட்கள் முஹர்ரமுடைய மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைந்த உடனே யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்களாம். கேட்டார்களாம், என்ன நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மதீனாவெல்லாம் யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள், இப்பதான் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், என்ன நோன்பு என்று கேட்டார்கள். அந்த யூதர்கள் சொன்னார்கள், இது எங்களுக்கு ஈது பெருநாள் என்று சொன்னார்கள். ஏன் ஈது பெருநாள்?
சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் கூட்டத்தார்கள் 6 லட்சம் பனூ இஸ்ரவேலர்களும் 16 லட்சம் பேர்களை கொண்ட ஃபிரௌனின் கூட்டத்தை விட்டும் ஃபிரௌனை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றி செலுத்த நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட யூதர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட மூசாவிற்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான், நாங்களும் நோன்பு வைப்போம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் முஹர்ரம் மாதத்தின் 9வது பிறையிலும் 10வது பிறையிலும் நான் நோன்பு வைப்பேன். யூதர்கள் வெறும் 10வது பிறையில் மட்டும் நோன்பு வைப்பார்கள். மூமின்களே, நீங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக 9வது பிறையிலையும் 10வது பிறையிலையும் நீங்கள் நோன்பு வையுங்கள். முஹர்ரம் 9, 10 நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். நெருப்பு மிதியுங்கள் சொல்லவில்லை, பஞ்சா வையுங்கள் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 6 லட்சம் பேர்கள் இந்த தினத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், 16 லட்சம் பேர்கள் இந்த தினத்திலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் 6 லட்சம் பேர்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்தவர்கள். சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். அசத்தியத்தின் பக்கமாக இருந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் 16 லட்சம் பேர்கள் மொத்தமாக அந்த கடலிலே அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. குர்ஆன் சொல்லும் உண்மையான நிகழ்வுகள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு வைப்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அல்லவா, அந்த வெற்றிக்காக வேண்டி நன்றிகடன் படுப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். அதை விட நாங்கள் மிக சொந்தக்காரர்கள், மூசாவிற்கு மிக நெருக்கமானவர்கள், நாங்களும் வைப்போம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். இன்று வரை அந்த முஸ்லிம்கள் இந்த முஹர்ரம் 9, 10 நோன்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படையான விஷயங்கள். அனாச்சாரங்கள் இடையிலே வந்தவைகள், யாரோ ஏதோ ஒருத்தவர்கள் செய்ததின் காரணமாக அந்த அனாச்சாரங்களை நியாயமாக நடத்தி கொண்டு அதை ஒரு விளையாட்டாக கேலிக்கூட்டாக விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் மார்க்கத்திற்கு புறம்பானதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நிறைய சொல்லுவான். அந்த சமூகத்தின் மூலமாக நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என் சமூகமும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய விஷயங்களிலே அவர்கள் படிப்பினைக்குரியவர்கள் என்று சொல்லுவார்கள். என் சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயங்களிலே படிப்பினை பெறுவார்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 7வது பேரர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல்களில் 7வது தலைமுறையிலே பேர குழந்தையாக வந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறப்பிலேயே அற்புதமானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறப்பதற்கு முன்னாலே அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். பிறந்ததற்கு பின்னாலும் ஃபிரௌனுக்கு நிறைய விஷயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். பிறப்பதற்கு முன்னால் ஃபிரௌன் கனவு காண்கிறான். பனூ இஸ்ரவேலர்களில் இருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தன் ஆட்சிக்கு ஆபத்தாக வரும் என்று கனவு காணுகிறான். பொதுவாகவே அராஜகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முட்டாள்கள் தான். நாம கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. முட்டாள்தனமான சில விஷயங்களை செய்வார்கள். ஃபிரௌன் இருக்கிறான் அல்லவா, ஒரு முட்டாள். அவனை பற்றி அல்லாஹ் உலகத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இன்று வரை அவனை அல்லாஹ் மியூசியத்திலே வைத்திருக்கிறான். அவனுடைய ஜடலத்தை, இறந்து போன பிணத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். ஆண் குழந்தைகள், ஏதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்து என் ஆட்சிக்கு இடையூறாக வந்து விடுமோ என்று அவன் அந்த நாட்டிலே சொன்னான். கிபுத்தி என்ற நாட்டிலே சொன்னான், இந்த நாட்டிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவியுங்கள் என்று சொன்னான். ஒரு குழந்தை பிறந்து இவனுக்கு எதிரியாக வரப்போகிறது. முட்டாள்தனமான விஷயத்தை சொன்னான். அந்த நேரத்திலே எல்லா ஆண் குழந்தைகளையும் வெற்றி வீழ்த்தினார்கள். ஃபிரௌனுடைய காலகட்டத்திலே அவன் ஆட்சியிலே இருக்கின்ற நேரத்திலே எல்லா ஆண் குழந்தைகளையும் வீடு வீடாக புகுந்து வெட்டி வீழ்த்தினார்கள். இதைவிட இன்னொரு அசிங்கமான விஷயம் என்னவென்று சொன்னால்,
ஆண்களையும் பெண்களையும் ஒன்று சேராமல் தனியாக வைத்திருந்தான் ஃபிரௌன். வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி என்று சொன்னால், யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. யார் செய்தாலும் அதை அல்லாஹ் செய்தால் அவனுடைய செயலை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த ஒரு விஷயத்திலேயே மூசாவை பிறக்க வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த உடனே அந்த தாய் பயந்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அவர்களின் தாய்க்கு வகி அறிவித்தான், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, ஃபிரௌன் அந்த புள்ளையை கொலை செஞ்சிருவான், பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அப்படி பயப்படுறதா இருந்தா நான் சொல்றதை செய்யுங்க. நல்லா சொன்னா, நீங்க ஒரு பெட்டியில செஞ்சு அவரை கடல்ல போட்டுருங்கன்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறக்க கூடாது என்று ஃபிரௌன் நினைத்தான். அல்லாஹ் பிறக்க வைக்கணும் என்று பிறக்க வைத்தான். அதை அழித்து விடுவான் என்ற தாய் பயந்தான். இல்லை, அதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி கடலிலே அனுப்பப்பட்ட அந்த ஒரு பெட்டிக்குள்ளே அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் கரத்திற்கு போனார்கள் தெரியுமா? ஃபிரௌனுடைய மனைவியின் கரத்திற்கு, ஆசியா அம்மையாருடைய கரத்திற்கு போனார்கள். எடுத்து அனைத்து முத்தமிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு மூலையிலே பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசவையிலே வளர்ந்தார்கள். அரச மரியாதையோடு பால் குடிக்கப்பட்டார்கள். யாருடைய பாலையும் இவர்கள் அருந்தாததின் காரணமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயின் பாலையே கொடுக்க வேண்டும் என்று தாய்ப்பாலுக்கு பணம் கொடுத்து வாடகையாக பிடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயவே மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பால் கொடுக்கும் ஏற்பாடுகளையும் செய்தவன் அல்லாஹ்தான். இவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உலகம் அறியாமலே இன்று வரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த முட்டாள்களை எல்லாம் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே முட்டாள் என்பதை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் வரலாறுகளில் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னால் வளர்ந்தார்கள், வந்தார்கள், மாரின் மீது படித்தார்கள், அவனுடைய தாடியை இழுத்தார்கள். 40 வயது புரிந்த ஒரு மனிதன் தாடியை இழுத்தால் எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலித்தது. இருந்தாலும் அவன் இந்த மனிதன் தான் எனக்கு எதிரி என்று சொன்னான். ஆனாலும் அந்த நேரத்தில் முட்டாள்தனம் அவனுக்கு வந்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆசியா அம்மையார் சொன்னார்கள், பிறந்த பாலகனை போய் இப்படி சொல்கிறாயே, அமைந்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நமக்கு படிப்பினைக்குரிய வரலாறுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு இந்த நேரத்திலே அல்லாஹ் வானத்திலே, அரிசிலே, குருசிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த முட்டாள் அரசன் ஃபிரௌன் கேட்டான், வானத்திலே ஏணி வைத்து ஏற முடியுமா என்று கேட்டான். இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். ஃபிரௌன் சைத்தானை விட மோசமானவன். ஒரு நேரத்திலே ஃபிரௌனும் சைத்தானும் சந்தித்துக் கொண்டார்கள். அப்ப நேரத்திலே சொன்னார்களாம், என்னை விட மோசமானவன் நீ என்பதாக சொன்னாராம். ஏன் என்று கேட்டதற்கு, நான் இதுவரை என்னை அல்லாஹ் என்று சொன்னதே இல்லை, சைத்தான் சொல்லுகிறான். சைத்தான் இதுவரை தன்னை அல்லாஹ் என்று சொல்லவில்லை. ஆனால் ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவரும் கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் எல்லாம் முட்டாள்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகளும் ஃபிரௌனுடைய வரலாறுகளும் நமக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் அற்புதம் தான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தடியை கொடுத்தான், அசாவை கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த அசா எங்கிருந்து வந்தது என்று பார்க்கின்ற நேரத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகன் மாமனாருக்கு இருந்து வந்துச்சு. அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து வந்தது என்பதாக வரலாறுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் தொட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வந்து அந்த தடியை கொண்டு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். தடியை கீழே போடுங்கன்றாங்க, பாம்பா மாறுச்சு. இவைகளெல்லாம் அவர்கள் சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த அற்புதங்களுக்கு அவன் நேராக மந்திரவாதிகளிடத்திலே போனான். என்ன சொன்னான்? நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொள்ளுங்கள், மூசா ஏதோ அவர் ஒரு சூரியக்காரர் மாதிரி தெரிகிறது,
அவருக்கு எதிராக நீங்கள் பாம்புகளை அவர் குச்சி கீழப்பட்ட பாம்பாகுது, நீங்க ஏதாவது ஒண்ணு கீழப்பட்ட பாம்பாகணும் என்று சொல்லி அவர்களிடத்திலே போன உடனே அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இவன் அல்லாஹ் என்று சொல்லுகிறான், நம்மிடத்தில் வந்து உதவி தேடுகிறானே. இப்படித்தான் இன்றைய ஆட்சி கூட இப்படித்தான். சமூகத்திலே அவன் அல்லாஹ்வின் அவதாரங்கள், கடவுளின் அவதாரங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தவர்களுக்கு கூட்டாட்சிகள் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு இடத்திலும் பணங்களை கொடுத்து கூட்டாட்சிகளை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிகிறது தான். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியின் மூலமாக இந்த மனிதர்களுக்கும் என்னுடைய உம்மத்துமார்களுக்கும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மிக பாக்கியமானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மிக அறிவார்ந்தவர்கள், தூர நோக்கை சிந்திக்கக்கூடியவர்கள். உலகத்திலேயே தூர நோக்கை சிந்திக்கக்கூடியவர்கள் 3 பேர்கள் என்பதாக ஹதீஸிலே குறிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் தூர நோக்கூடியவர்கள் 3 பேர்கள். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தையிலே விலைக்கு வாங்கிய அஜீஸ் என்ற மன்னன். அந்த மன்னன் அவர் என்ன செய்தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழகிலே அவர்கள் கொண்டு போய் விலை மதிக்க முடியாத அந்த மனிதரை கொண்டு போய் விலை மதிக்க அளவிற்கு அவர்களை மார்க்கெட்டிலே விற்கப்படுகிறது. காசு கொடுத்து வாங்கி கொண்டார்கள். வாங்கி போய் அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறுவார்கள் என்பதை தூரநோக்கு சிந்தனையோடு இருந்தவன் அசீஸ். இதை பற்றி சொல்வார்கள். இரண்டாவது, கண்ணியத்திற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமே செய்யாமல் அவர்கள் கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்தார்கள்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிறையில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு அரசனுடைய கனவை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். கனவு கண்டார்கள். 7 கொழுத்த மாடுகள் 7 இளைத்த மாடுகளை அடித்து நொறுக்குவதை பார்த்தார்கள். இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டுத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வந்தார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்று இரண்டாவதாக மனிதர்களிலே மிகச்சிறந்த தூரநோக்கு உடையவர்கள் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும் ஆவார்கள், சஃபூரா அம்மையார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சஃபூரா அம்மையார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி வரும்படி அவங்களுடைய தந்தை அனுப்பினார்கள். அந்த அம்மா வெட்கப்பட்டு கூனி குனிந்து நடந்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்துக் கொண்டு போய் தன் தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே விட்டு சொன்னார்கள், வாப்பா, இவர் குவ்வத்துல் அமீன், இவர் சக்தி வாய்ந்தவர், இவர் நீதமானவர். நான் நடந்து வருகின்ற நேரத்தில் கூட என்னிடத்தில் நீதமாக நடந்து கொண்டார். எனக்கு வழிகாட்டும் பொழுது நான் முன்னால் போர் செய்கிறேன், என் பின்னால் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ முன்னால் போனால் உன் ஆடைகள் அகழ்கிறது காத்தினால் உன்னுடைய அவயங்களை நான் பார்ப்பது நேரிடுகிறது, அதனால் நீ எனக்கு பின்னால் வா என்று சொன்னார்கள். 40 பேர்கள் சேர்ந்து தூக்க வேண்டிய பாறையை, ஒரு கல்லை அவர் ஒரு மனிதர் தூக்கினார் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே சஃபூரா அம்மையார் சொன்னார்கள். தூர நோக்கு உடையவர்கள் பின்னால் அவர்கள் தங்கள் மனைவியாக தங்களுடைய கணவனாக மாறுவார்கள் என்பதை வரலாறுகள் அவர்கள் நினைத்து கூட பார்க்காத விஷயத்திலே அவர்கள் தூர நோக்கிலே சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரத்திலே உமர் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு நீங்கள் தான் அமீராக இருக்க வேண்டும் என்று நியமித்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபக்காரர், மூக்குக்கு மேல கோபம் வருமே, இவர் ஒரு நாட்டின் அரசராக இருந்தால் எத்தனை பேர்கள் இறந்து போவார்கள் என்பதை பயப்படுகிறோம் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனக்கு பின்னால் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க வேண்டிய தகுதி மிக்கவர் உமர் தான் என்ற தூர நோக்கோடு சிந்தித்து சொன்னவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளையும் முஹர்ரம் 10 நாட்களிலே நடந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் இன்னும் பல விஷயங்களை சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய விஷயத்திலும் நிறைய பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம், 50 நேர தொழுகையை 5 நேரமாக மாற்றி கொடுத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். உம்மத்துமார்கள் பலகீனமானவர்கள் 50 நேர தொழுகையை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உம்மத்துமார்கள் 50 நேரம் தொழமாட்டார்கள், 5 நேரமே தொழமாட்டார்கள் என்பதை சொன்னார்கள். உண்மையான விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்றே சொல்லிவிட்டார்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. உம்மத்துமார்கள் 5 நேரம் கூட ஒழுங்கா தொழுக மாட்டாங்க, அதனால நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 50 நேரங்கள் தொழுகையை கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அல்லாஹ்விடத்திலே போய் மேராஜிற்கு சென்ற நேரத்தில் 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக மாற்றி வந்ததற்கு காரணம் நபியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நிறைய நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது. சத்தியமும் அசத்தியமும் எப்பொழுதும் உலகம் அழியும் வரை மோதிக்கொண்டே இருக்கும். சத்தியமும் அசத்தியமும் எப்பொழுதுமே சண்டை போட்டுக் கொண்டே இருக்கும் என்ற விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து வந்தது. 6 லட்சம் பேர்களும் 16 லட்சம் பேர்களும் அன்றைக்கு அசத்தியம் 16 லட்சம் பேர்கள், சத்தியம் 6 லட்சம் பேர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இன்று வரை அது சண்டை தான் நடந்து கொண்டிருக்கிறது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படிப்பினைகள், அவர்களுக்கு நிறைய நேமத்துக்களை கொடுத்தான். அவர்களுக்கு கொடுத்த நேமத்துக்கள் உலகில் அடங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் அல்லவா, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யாருக்கெல்லாம் நீ நேமத்துக்களை கொடுத்திருக்கிறாயோ அந்த நேமத்துக்கள் கொடுத்தவர்களுக்கு போன்று எங்களுக்கு நீ என்ன செய், நேர்வழி காட்டு என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது யார் என்று சொல்லுகின்ற நேரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், நேமத்துக்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கோமுகள் தான். உட்கார்ந்த இடத்திலே சொர்க்க உணவு சாப்பிட்டாங்க, மண்ணு செல்வா. இடத்துல உட்கார்ந்த இடத்திலேயே மண்ணு செல்வா சாப்பிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா பனி இஸ்ராயீல் உத்குரு நிஅமதி அலைக்கும் அல்லதி அன்அம்த அலைக்கும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். பனூ இஸ்ராயீலர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் அனைத்தும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றானா இல்லையா, அல்ஹம்து சூராவுல, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன். யா அல்லாஹ், நீ யாரையெல்லாம் தண்டித்தாயோ, யாரையெல்லாம் இழிவுபடுத்தினாயோ அவர்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று நாம் கேட்கிறோம் அல்லவா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்கிறோம்? அது யார் தெரியுமா? நல்லதை நியமத்துக்களை அதிகமாக கொட்டி கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோமுகள் தான். அல்லாஹ்வின் தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய வேதனைகளும் அதிகமாக இறக்கப்பட்டவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோமுகள் தான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுவார்கள். பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செங்கடலை அல்லாஹு தஆலா ஒரு பக்கம் உடைத்து அந்த செங்கடலுக்குள்ளே 6 லட்சம் பேர்கள் உள்ளே இருந்து பயணம் செய்து வந்தார்கள், வெளியிலே வந்தார்கள். திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செங்கடலை தன் தடியிலே அடிக்க நினைத்தார்கள். அல்லாஹு சொன்னான், அடிக்க வேண்டாம், காரியம் வேறு இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு பின்னால் வந்த 16 லட்சம் பேர்களை அந்த செங்கடலிலே அழைத்தான் அல்லவா. அல்லாஹு அராஜக அரசை அடிப்பவன் அல்லாஹுதான். எப்பொழுதுமே ஹக்கு பாத்தில் இரண்டும் மோதுகின்ற நேரத்தில் கடைசியாக வெற்றி பெறுவது ஹக் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையிலே தன்னுடைய தடியை தட்டினார்கள். 12 பைப்புகளாக நீரூற்றுக்கள் வெளியே வந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். பாலைவனத்திலே பாறையாக கிடந்த பாறையின் மீது தடியை தட்டினார்கள். 12 ஊற்றுக்கள் பீரிட்டு வந்தது என்பது வரலாறு. பாலைவன பகுதியிலே சுவனத்தில் இருந்த உணவுகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு உபசரிக்கப்பட்டதல்லவா. பாலைவன வெயிலிலே அடக்க முடியாத இந்த மோசமான வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் அந்த மனிதர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இந்த மூசா நபியினுடைய கௌமுகளுக்கு நாம் என்ன செய்தோம் தெரியுமா? அவர்களுக்கு பாலைவனத்தில் வெயில் தாங்க முடியவில்லை. அந்த வெயில் தாங்க முடியாததின் காரணமாக வானத்தை குடையாக நாம் பிடித்தோம் என்று சொல்லுகிறான். மேகங்களை குடையாக பிடித்தோம். அவர்களுக்கு நாம் வானத்திலிருந்து சுவனத்தின் உணவுகளை, மண் சல்வாக்களை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே அவர்களுக்கு இறக்கப்பட்ட லானத்துக்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களையும் அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புத்தாண்டு ஆஷூராவுடைய நாளிலே நாம் 8வது பிறை, 9வது பிறை, 10வது பிறையிலே நோன்பு வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த நோன்பு வைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அல்லவா? அது போன்று நோன்பு வைப்பதிலே நாம் முக்கியமாக அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். அனாச்சாரங்களிலிருந்து நாம் தூரமாகிக் கொள்வது நமக்கு நல்லது என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடம் ஆஷூராவினுடைய மிகப்பெரிய பரக்கத்தான அந்த நாட்களிலே நோன்புகளை வைத்து நன்மைகளை தேடி அல்லாஹ்விடத்தின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்களில் நாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவிலே சென்று நேரடியாகவும் கனவிலேயும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களையும், களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாக்குறு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.